அவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே வாழ்த்தி இந்த நாளின் ஆராதனைக்காக வரவேற்கின்றேன். இந்த நாளிலே அன்பானவர்களே, நாம் ஸ்தோத்திர பண்டிகை ஸ்தோத்திர ஆராதனையை நாம் அனுசரிக்க நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே அப்படியாக நாம் கடந்து வருகின்றோம். ஜீவனுள்ள தேவன் அப்படியாக நம்மோடு கர்த்தர் இடைப்பெறுவாராக. May the good Lord continue to lead us throughout this service. I just want to welcome each one of you all the matchless name of our Lord and Savior Jesus Christ. Let's look to God in prayer. ஆண்டவரே, அன்பானவர்களே, நாம் ஜெபத்திலே நாம் நாடுவோம், ஜெபிப்போம். நன்றியோடு கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். நீர் ஆண்டவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு இந்த ஆராதனை கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே அப்பா, யூடியூப் மூலியமாக நாங்கள் உம்மை காண ஆண்டவரே, இந்த மீடியா மூலியமாக உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். இவன் தாமே ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே எங்களோடு இடைபெறுவீராக, எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுக்கின்றோம். ஆளுகை செய்து எங்களை வழிநடத்தும் அப்பா, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் வல்ல நாமத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பின்தொடர்ந்து வரும் பாடல்களை பாடி அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். லெட்ஸ் கண்டினியூ டு வர்ஷிப் அவர் லார்ட் singing the songs that follow after this.
செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஸ்ப்ரே நாம் ஜெபிப்போம்.
கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஐயா. கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் துதி பலிகளையும் இந்த நாளிலே உமக்கு ஏறெடுக்கின்றோம். எப்பொழுதும் எங்களை மறவாத தேவன் அப்பா. ஆண்டவரே, தாயின் கருவிலை எங்களை தெரிந்து கொண்டவர் கர்த்தாவே. உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி கர்த்தாவே எங்களை நடத்தி வருகிறீரே கர்த்தாவே. கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் துதி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய சமூகம் எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நடத்தி வருகிறீர் ஆண்டவரே அப்பா. இந்த பெண்டமிக் நாட்களிலேயும் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிற தயவுக்காக நன்றி. We want to thank you Lord Father, even in this time of pandemic Lord Father. Lord, your grace was sufficient Lord Father. Your protection was with each one of us. So Lord, we want to praise you, we want to worship you Lord Father for all your goodness and for your protection Lord Father. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அருகில் இருக்கிற வேலை காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். We want to thank you for the job that Lord you have given us, the ministry that you have given us. So Lord, we want to praise you Lord. இந்த நன்றி ஆண்டவரே, நன்றியுள்ள உள்ளத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, நீ கொடுத்த சுகத்துக்காக ஒரு சிலரை கர்த்தாவே இந்த மாதத்திலே இந்த கடந்த மாதங்களிலேயும் நீ சுகமாக்கினீர் ஆண்டவரே. கொடிய வியாதிகள், வலிகள், வேதனை, நிந்தைகளிலிருந்து நீர் பிள்ளைகளை விடுதலையாக்கினீர் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. Yes Lord, we just want to praise you. We want to thank you for your healing hands Lord, for your protection Lord Father. We want to thank you Lord Father. We want to thank you and worship you Lord. We want to thank you for the promotions Lord Father. ஆண்டவரே, ஒரு சிலருக்கு பதவி உயர்வை நீ கொடுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா, ஆசீர்வாதங்கள், கிருபைகள், உயர்வு உம்மிடத்தில் வருகிறது அப்பா. அப்படியாக கொடுத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சில பிள்ளைகளை கர்த்தாவே நீர் குடும்பத்தோடு இணைத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவர் தூர இடத்துல வேலை செய்யும் பொழுது மீண்டும் அவர்களை கர்த்தாவே அழைத்து வந்திருக்கிறீர். குடும்பத்தோடு தங்கி வேலை செய்ய ஆண்டவரை ஊழியம் செய்ய நீர் பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறீர் அப்பா. அதுக்காக கூட கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் நன்றி துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. கொடுத்திருக்கிற அருமையான சபைக்காக நன்றி, ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. Yes Lord, we want to thank you for Lord all our leaders Lord Father, LCC leaders, church leaders Lord Father, to bless them Lord. கர்த்தாவே தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, நிரப்புவீராக, நடத்துவீராக, கிருபை தருவீராக ஜெபிக்கின்றோம் அப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வாதியும் நடத்தும் கர்த்தர் காத்தருளும் ஆண்டவரே. நன்றி உள்ள இதயத்தோடுமை ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளுடைய கல்வியின் காரியங்களுக்காக நன்றி. இந்த 2 ஆண்டுகள் கர்த்தாவே அமிதமாய் பிள்ளைகளுடைய கல்வியின் காரியம் அதிகமாய் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மீடியா மூலியமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வர முடிகின்றது அப்பா. பிள்ளைகளுடைய அறிவுகளுக்காக நன்றி, தாழ்ந்துகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் முதியோர்கள் வரலையும் உடைய கிருபை, ஞானம், ஆண்டவரே ஒத்தாசை இந்த பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதித்து நடத்தி வர ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. நீர் நடத்தும் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர் செய்கிற எல்லா வேலையில் காரணம் கர்த்தர் ஆசீர்வதித்து நிரப்பி நடத்துவீராக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தும் ஐயா, ஆசீர்வதியும். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே. உடைய நாமத்துக்கே புகழ்ச்சி உண்டாகட்டும், துதி உண்டாகட்டும் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான தேசத்துக்காக தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ராஜாவுக்காக நன்றி கர்த்தாவே, மந்திரிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம், பிரைம் மினிஸ்டருக்காக நன்றி செலுத்துகின்றோம், ஒவ்வொரு ஆண்டவர் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் தேவன் காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த குருஷியலான நாட்களில் அவர்கள் வேண்டிய ஞானத்தை தாரும் அப்பா. இந்த பாலும் தேன் ஓடுகிற இந்த தேசத்தை இவன் நிரப்பும் அப்பா. எல்லா நீதியான காரியங்களை நீக்கி போடும், எல்லா நிதியான தீமைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் பிரசனம் கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதம் பிள்ளைகளை மூடிக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. எல்லா சுயநல காரியங்களை நீக்கி போடும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சுயநல காரியங்களும் உடைந்து நீங்கி போகட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வன் நடத்தும் அப்பா. அந்த ஆண்டவரே அரசாளுகிற தலைவர்களின் ஞானத்தை தாரும் ஆண்டவரே. Yes Lord, fill them with your wisdom, with your doings Lord, with your grace Lord Father. We ask
that Lord, this land will be blessed, Lord Father. ஆண்டவரே தேசம் ஆசீர்வதிப்பட நான் ஜெபிக்கின்றோம் அப்பா. மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கின்றோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கின்றோம், எவாஞ்சலிஸ்ட்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. கர்த்தாவே பல இடங்களில் பலவிதமான ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலைகள், அவர்கள் வெளியிலே போய் ஊழியம் செய்யக்கூடாத நிலைமைகள் இருக்கின்றது அப்பா. இந்த வியாதி இன்னும் பல இடங்களில் பரவி வருகின்றது. இயேசுவின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியை இன்னும் நிர்மூலமாக்கி கட்டி அப்பளப்படுத்தி போடுகிறோம் அப்பா. ஆண்டவரை நீ குறைத்து வந்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த வியாதி அதிகரித்து வராமல் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த வியாதியை ஆண்டவரை கட்டி நிர்மூலமாக்கி போட்டு விடுதலை தாரும் அப்பா. விடுதலை தாரும் ஆண்டவரை. இந்த வியாதியிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை தாரும், சமாதானத்தை தாரும். ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உதவி செய்கிற போலீஸ்கர்மார்கள் ஆண்டவரே, டாக்டர்ஸ் ஆண்டவரே, நர்சஸ், பேங்க் அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா, இன்னும் இந்த ஆண்டவரை பப்ளிக்கோடு டைரக்டாக ஊழியர்களை ஒவ்வொருவரையும் நினைவு கொள்கின்றோம் அப்பா. ஒவ்வொருவரையும் இரத்த கொட்டிக்குள்ள மறைத்து கொள்ளும் எந்த தீமை பொல்லாப்பு மேற்கொள்ளாத படிக்கு கர்த்தாவே தேவனே நீர் அவர்களை மூடிக்கொள்வீராய் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், காத்து கொள்ளும் ஆண்டவரே. இப்படியாய் கர்த்தாவே இந்த ஸ்தோத்திர பண்டிகை ஞாயிறில் கூட கர்த்தாவின் நாமத்தை தொடர்ந்து நான் மகிமைப்படுத்த, உயர்த்த ஆண்டவரை ஆராதிக்க எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரை. எங்களோடு பேசும் சத்திய வசனத்தின் மூலியமாய் தேவன் எங்களோடு இடைபெறுவீராய் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களோடு இடைபெறும் அப்பா. ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கின்றோம் ராஜா. ஆளுகை செய்து எங்களை வழி நடத்துவீராய். இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் தூய நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. அன்றில் ஆகாரத்தையும் எங்களுக்கு நீர் தாரும். விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். நாம் அக்டோபர் மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே உங்களுடைய பிறந்த நாட்கள், உங்களுடைய விசேஷித்த நாட்கள், திருமண நாட்களை அன்பனவர்களே நீங்கள் அனுசரிப்பீர்களானால் தயவுசெய்து உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். அல்லது உங்களுடைய இடங்களிலே நீங்கள் நிற்பீர்களானால் வேலையிலே உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஜெபத்தை நான் ஏறெடுக்க இருக்கின்றேன். If you are celebrating your birthdays, your anniversaries in the month of October, kindly stand or just raise your right hand and we would like to pray for you. உங்களுக்காக வேலையிலே நாம் ஜெபிப்போம். Let's pray. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த மாதத்திலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேவனுடைய சமூகம் பாதுகாப்பு, இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. இந்த விடுதலை கொடுக்கிற தேவன் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதியும் நிரப்பும். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி தேவன் நடத்துவீராய் ஜெபிக்கின்றோம் அப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். கர்த்தாவே, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தயவு, கிருபை, ஞானம், ஒத்தாசை ஆண்டவரை மேலிடத்திலிருந்து கடந்து வர ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. இடத்திலிருந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பாதுகாப்பினை அருளச் செய்யும் அப்பா. திருமண நாளை நினைவு கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக கூட ஸ்தோத்திரம். அனிவர்சரி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம், தம்பதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதி, இல்லற வாழ்க்கை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பத்தின் காரியங்களிலே நல்ல செழித்தோங்கி பெருக கர்த்தாவை ஆசீர்வாதமான காரியம் குடும்பத்துக்குள்ளாய் கடந்து வர கொடுத்து ஜெபிக்கின்றோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்தும். தேவைகள் எல்லாவற்றையும் சாந்தியும் அப்பா. இந்த ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் காணப்பட, ஒரு விடுதலை நிறைந்த ஒரு ஆண்டாய் காணப்பட, எழுப்புதல் நிறைந்த ஒரு ஆண்டாய் காணப்பட ஒப்பு கொடுக்கின்றோம். இப்படியாய் கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதி இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் தூய நல்ல பிதாவே, ஆமென். வேளையிலே வேதம் வாசிக்கப்பட கேட்போம். நாளை தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் தொடங்கி 9வது வசனம் வரலையும் நாம் வாசிக்கப்பட கேட்போம். Today's scripture portion is taken from 2 Corinthians chapter 9 verses 6 to 9. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும்
நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளினாலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மீண்டும் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அவ்விதமாக கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். தேவன் நன்மை செய்து நம்மை தொடர்ந்து காத்து எல்லா வழிகளிலேயும் கர்த்தர் அப்படியாக பலப்படுத்தி நம்மை நடத்தி வருகின்றார். இந்த நாட்களிலே அப்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் கடந்து வருகின்றோம். தேவனை நாம் பார்த்து தேவன் நன்மை செய்வார், நம்மை தொடர்ந்து எல்லா வழிகளிலும் பலப்படுத்துவார் என்று அந்த நிச்சயத்திலே அன்பானவர்களே நாம் கடந்து வருகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. சீக்கிரமாக இந்த வியாதியும் குறைந்து வருகின்றதை அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். We want to praise God, we want to thank God that this disease, the number of COVID-19 has been reducing these days. We are seeing a significant decline on the numbers of COVID-19 these days, and we want to praise God. We want to worship God for God's goodness in our lives, in our country, and also around the world. உலகம் முழுதிலும் அன்பானவர்களே ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றதை அவ்விதமாக நாம் முழு இருதயத்தோடு நாம் அப்படியாக வாழ்த்தி நாம் வரவேற்கின்றோம். கர்த்தர் நம்மை நடத்தத்தக்க அப்படியாக நாம் வாஞ்சிப்போம், நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் உங்களோடு இவ்விதமாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6-8 9வது வசனம் வரலையும் நாம் விதமாக நாம் வாசிக்கப்பட கேட்டோம். Today we just read, we heard from 2 Corinthians chapter 9 verses 6 to 9. We heard our dear sister read to us. அப்படியாக வாசிக்கப்பட நாம் கேட்டோம். அன்பானவர்களே, கர்த்தர் இவ்விதமாக நம் மத்தியிலே நன்மை செய்கின்றார். இன்றைக்கு நன்றி என்ற காரியங்கள், give thanks with a grateful heart, முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, கர்த்தருக்கு துதி செலுத்துவது, நன்றி செலுத்துவது எப்படி என்று சொல்லி அன்பானவர்களே ஒரு சில காரியங்களை நாம் சீக்கிரமாக நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இன்றைக்கு நன்றி, தேங்க்ஸ் என்று சொல்லும் பொழுது அவ்விதமாக நாம் சிறிய வயதிலிருந்தே இந்த நன்றி சொல்ல அன்பானவர்களே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். We have been taught and we have learned to say thank you after we receive a blessing or a goodness from anyone, from anybody, and we say thank you. அப்படியாக நன்றி என்று அன்பானவர்களே நாம் சொல்லுவோம். ஆமென். சிறிய வயதிலிருந்து நாம் எல்லாருக்குமே அப்படியாக நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் பாருங்க. ஸோ நன்றி சொல்லு, கிவ் தேங்க்ஸ், நன்றி சொல்லு என்று சொல்லி அப்படியாக நாம் சிறு பிள்ளைகளுக்கும் நாம் அப்படியாக கற்றுக் கொடுத்து வருகின்றோம். ஏன் அப்படியாக நன்றி சொல்லுகின்றோம் என்றால் அவர்கள் செய்த நன்மைகள், ஆமென், அவர்களிடத்திலிருந்து ஒரு உதவியோ அல்லது ஒரு பொருளோ அப்படியாக நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம், அதை அந்த உதவியோ அந்த பொருளுக்காக நாம் ஒரு கிராட்டிடியூட், நன்றி பன்மை என்று சொல்லி நன்றி உள்ளம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியாக அந்த சொல்லின் மூலியமாக நாம் நன்றியை அன்பானவர்களே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு இப்படியாக சாதாரணமான மனுஷர்கள் நமக்குள்ளாக இப்படியான உதவிகள் அல்லது சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம், இந்த நன்றி என்ற இந்த வார்த்தையை சொல்லி அப்படியாக ஒருவர் நாம் உற்சாகப்படுத்திக் கொள்ளுகின்றோம் அல்லது இந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைக்கு ஆமென், இந்த சராசர எல்லா வானத்தையும் பூமியும் நம்மையும் உண்டாக்கின தேவனுக்கு அன்பானவர்களே நாம் எவ்வாறு நன்றி கூற நாம் இருக்கின்றோம். when we look even in human nature, we say thank you and we show our gratitude in such a way. Now we come back to our Lord Jesus Christ. He is the creator of the entire universe. He created us and He does everything for us. And how
could we be more grateful? ஆண்டவருக்காக எப்படியாக அன்பானவர்களே நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் வாழ முடியும். எரேமியா 17:10 நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக முழு இருதயத்தோடு தேவனை நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஏனென்றால் அவர் நம்மளுடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து சோதித்து பார்க்கிற தேவனாய் இருக்கின்றாராம். He is a God who searches our heart, right? In Jeremiah chapter 17 verse 10 we see that the Lord searches our heart. Jeremiah says that we thank the Lord full-heartedly, முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், ஸ்தோதரிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு நம்பிக்கையோடு அன்பானவர்களே அவருக்கு நம் காரியங்களை செயல்படுத்த அன்பானவர்களே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக தேவனுக்கு முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் சேவித்து வருகின்றோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். I believe that all of us are serving our Lord Jesus Christ wholeheartedly, full-heartedly. We do many things for God. ஆண்டவருக்காக அன்பானவர்களே பல காரியங்களை நாம் செய்து நாம் அப்படியாக கடந்து வருகின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் முதல் காரியம் to give thanks wholeheartedly. Let's give our talents to God. நம்மளுடைய தாளந்துகளை அன்பானவர்களே கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் உயர்த்தலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்கள், மற்ற ஒரு சிலருக்கு இல்லாத சில தாளந்துகளை கர்த்தருக்காக நாம் செலுத்துவது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு பல தாளந்துகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். God has given us many talents. Some of us can sing very well, right? Last week we had MSF Sunday and many of you came forward to share and right and to give thanks and you sang a song. பாடல்களை பாடி அப்படியாக அன்பானவர்களே ஒரு சிலர் நீங்கள் இந்த MSF ஞாயிறு அன்று அப்படியாக தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி கடந்து வந்தீர்கள். Right? So some of us can sing very well. Some of us can share good testimonies. Some of us can preach very well. Some of us are good at administration work. ஆமென். இப்படி அன்பானவர்களே ஒரு சிலர் நாம் நிர்வாகன காரியங்களிலே நாம் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும், பாடல் பாடுவதிலே சிறந்தவர்களாக இருக்கக்கூடும், அல்லது சாட்சிகள் சொல்லுவதிலே, சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுவதிலே. ஆமென். இவ்விதமாக அந்நியர்கள் ஆமென் இயேசுவை அறியாதவர்களிடத்திலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு தாளந்துகள் இருக்கும். ஸோ இப்படி அநேக தாளந்துகளை தேவன் நமக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். God has given us so many talents that we may glorify His name. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை அன்பானவர்களே நாம் மேன்மைப்படுத்த கர்த்தர் பல தாளந்துகளை நமக்குள்ளாக கர்த்தர் வைத்த தேவனாக இருக்கின்றார். ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பழுகி பெருகி இந்த உலகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும், இந்த உலகத்தை நீங்கள் நடத்த வேண்டும். இன்னொரு வார்த்தையில் ஆமென். The Lord said grow, right? Grow and control, take control of this universe, this world. இந்த உலகத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அப்படியாக உலகத்தின் காரியங்களையும் அன்பானவர்களே கர்த்தர் நம்ம இடத்திலே கொடுத்த தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலே நாம் எத்தனை பேர் கர்த்தருக்காக இந்த தாளந்தை நாம் பயன்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி கடந்து வருகின்றோம்? How many of us use our talents to glorify our God? Right? Some of us can write very well. ஒரு சிலர் நாம் எழுத சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ஒரு சிலர் வாசிப்பதில், படிப்பதிலே. ஆமென். அநேக காரியங்கள் நீ தாளந்தை பார்க்கும் பொழுது பல வழிகளிலே இந்த தாளந்து செயல்பட்டு கடந்து வருகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக கூட நான் தாளந்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். I also shared with you
about talents, right? From Matthew chapter 25, மத்திய 25வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு அல்லது 20வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்பொழுது அப்படியாக நம்ம இந்த தாளந்தை குறித்து நாம் பார்த்தோம். ஆமென். ஒருத்தவனுக்கு கர்த்தர் 5 தாளந்தை கொடுக்கிறார், இன்னொருத்தவனுக்கு கர்த்தர் 2 தாளந்தை கொடுக்கிறார், இன்னும் ஒருத்தவனுக்கு 1 தாளந்தை கொடுக்கின்றார். ஆமென். 5 தாளந்து உள்ளவன் 10 ஆக்கினான், 2 தாளந்து உள்ளவன் 4 ஆக்கினான். ஆனால் 1 தாளந்து உள்ளவன் அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் கடினமானவர் என்று சொல்லி மண்ணு தோண்டி அந்த 1 தாளந்தை அப்படியாக மண்ணிலே புதைத்து வைத்து விட்டான். இன்றைக்கு கொஞ்சம் உள்ளவர்களுக்கு அவர்கள் அந்த தாளந்தை பயன்படுத்தவில்லை, ஆனால் அந்த கொஞ்ச தாளந்தும் அவ்விதமாக அவன் இடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, ஆகையாலே இன்றைக்கு நன்றி, ஆமென், தேங்க்ஸ் கிவிங் தேங்க்ஸ் டு காட், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்று சொல்லி அப்படியாய் நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம் இந்த நாட்களிலே அவ்விதமாக தேவன் நமக்குள்ளாக தாளந்தை வைத்திருப்பாரானால் தலைமைத்துவம் தாளந்து. சம் ஆஃப் அஸ் ஆர் born leaders. ஆமென். ஒரு சிலர் நாம் பார்க்கின்றோம் அவ்விதமாக தலைமைத்துவத்திலே சிறந்தவர்களாக நாம் இருப்போம். நல்ல தலைமைத்துவம் கொடுப்பதிலே நாம் அவ்விதமாக முன்மாதிரி செலுத்துவதிலே, பேசுவதிலே, ஆமென், ஒரு சில காரியங்களை நாம் செயல்படுத்துவதிலே அப்படியாக சிறந்தவர்களாக இருப்போம். ஸோ அப்படியான தலைமைத்துவம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பாரானால் அவ்விதமாக இந்த தலைமைத்துவ ஊழியத்திலையும் நீங்கள் ஈடுபட அன்பானவர்களே உங்களை அழைக்கின்றோம். அவ்விதமாக சேர்ந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஆமென். நாம் மனுஷனை சேவிக்கவில்லை, ஆனாலும் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், அவரை நாம் சேவிக்க இந்த தாளந்துகளை நாம் பயன்படுத்தி அப்படியாக அன்பானவர்களை நாம் கடந்து வர முடியும். ஆகையால் இந்த தாளந்து, ஆமென், கர்த்தருக்காக நாம் செலுத்தும் பொழுது, அதை கொடுக்கும் பொழுது, ஆமென், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். ஸோ இந்த தாளந்துடைய இந்த வசனத்திலே கூட, ஆமென், தேவன் பேசும் பொழுது நாம் பார்க்கின்றோம் அப்படியாக தேவன் அந்த தாளந்துகளை வர்த்திக்கை செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஆமென். I just don't want to dwell so much into it, but since I have preached a sermon on it, I just want to bring you to remembrance அந்த காரியங்களை மறுமுறையிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். இவ்விதமாக தேவன் கொடுத்த அந்த தாளந்தையும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கின்றார். எவ்வளவாய் நாம் அந்த தாளந்துகளை பயன்படுத்தியிருக்கின்றோம், எவ்வளவாய் அந்த தாளந்துகளை வர்த்திக்கை பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம அந்த தாளந்தை கொடுத்திருக்கின்றோமா, அந்த தாளந்தை நாம் கல்டிவேட், அந்த தாளந்தை இன்னும் பெரிதாக்கி இருக்கின்றோமா, ஆமென், அந்த தாளந்தை இன்னும் ஆசீர்வாதமாக பிறர்களுக்கு அநேகர்களுக்கு அது போய் சேரத்தக்க அதை பயன்படுத்தி இருக்கின்றோமா இன்றைக்கு யோசிக்கக்கூடியவர்களாக அன்பானவர்களே நாம் இருக்கின்றோம். தேவனுக்கு நன்றி சொல்வது இந்த தாளந்தின் மூலியமாகவும் நீங்கள் கர்த்தரை நீங்கள் ஸ்தோதரிக்கலாம். ஆமென். பாடல் பாடுகிற தாளந்தை கர்த்தர் கொடுத்திருப்பார், ஆனால் இசைக்கருவிகள் வாசிக்கிற தாளந்தை கர்த்தர் கொடுத்திருப்பார், ஆனால் அதை தேவனுக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். யூஸ் இட் ஃபார் த கிங்டம் glory of God and God will bless you. கர்த்தர் நிச்சயமாக அன்பானவர்களே அப்படியாக உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது தேவன் அப்படியாக என்ன செய்வார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களை நடத்துவார். ஒரு சிலருக்கு பயம், some of us are fearful. ஆமென். நமக்கு பல தாளந்துகள் நமக்குள்ளாக அது காணப்படும். ஆமென். அந்த ஃபிலிப் யான்சே நினைக்கிறேன் ஒரு புஸ்தகம் வாசித்துட்ருக்கிறேன். ஸோ இந்த புஸ்தகத்தில் அவர் சொல்லுகின்றார், அவருடைய நேச்சர் ரொம்ப பயந்த ஒரு சுவாபம், ஆனாலும் அவர் சிறந்த ஒரு ரைட்டர். Right? He is a good writer and he writes lots of journals, and good thing that he has written about pain. வலிகளை குறித்து இந்த எழுத்தாளர் அவர் எழுதுகின்றார். அவர் எழுதும்போது அவர் சொல்கின்றார், இந்த வலிகளை குறித்து அவர் எழுதும் பொழுது நிச்சயமாக ஒரு சில இடத்துக்கு அவர் கடந்து போக வேண்டும், ஒரு சில வியாதியஸ்தர்களை சந்தித்து அவர் அவிதமாக அவர் என்ன செய்ய குறிப்பெடுக்க வேண்டும், எவ்வாறு இவர்களுடைய நிலைமைகள் இருக்கின்றது என்று சொல்லி அவர்களுடைய கலந்து உரையாடல் பேசி அப்படியாக ஒரு நபர் மாத்திரமல்ல, சில சமயம் ஒரு சில மருத்துவர்களோடு, இந்த லெப்ரசி குஷ்டரோகம் வைத்த பட்டவர்களோடு கூட அவர் இருந்து பிறகு அந்த கிளினிக்கில் அவர் இருந்து ஒப்சர்வ் பண்ணி இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக பல காரியங்களை அவர் செய்து வந்தார். அப்படி செய்து வரும்பொழுது அவர் பிறகு என்ன யோசித்தார் என்றால், ஒரு குழு, ஆமென், இந்த வழியிலே வேதனைப்படுகிறவர்களோடு ஒவ்வொரு வாரத்திலையும் ஒரு நாள்
1 மணி நேரமாவது அவர் கூடி அப்படியாக ஒரு உற்சாகமான ஒரு நேரத்தை அவர் செலுத்த அப்படியாக அவர் செயல்பட்டார். அப்போ அவர் சொல்லுகின்றார், அவருடைய பயம், அவருடைய அச்சம் அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு கடந்து போனது. அவராலே அவ்விதமாக அந்த கூட்டத்திலே அமைதலாக அவர்களுடைய வலிகள், வேதனைகள், அவர்களுடைய கதைகளை அவர் என்ன செய்ய முடிந்தது? அதிகமாக கேட்க முடிந்தது என்று சொல்லி அப்படியாக அந்த புஸ்தகத்திலே அவர் எழுதியிருந்தார். ஆமென். அநேகர் நீங்கள் இதுவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்ப. ஆங்கிலத்தில் இந்த புஸ்தகங்கள் இருக்கின்றது. பிலிப் யான்சே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவ்விதமான நல்ல ஒரு எழுத்தாளர். ஸோ நாம் பார்க்கின்ற சில சமயம் நமக்குள்ளாக பல தாளந்துகள் இருக்கக்கூடும். we could have many talents, but sometimes we are afraid to use them. சில சமயம் நமக்கு பிறரை காணும் பொழுது மற்றவர்கள் சிறப்பாக செய்வார்களே என்று சொல்லி அப்படியாக கம்பீட் பண்ணி பார்க்கும் பொழுது சில சமயம் நாம் பயந்து ஒதுங்கி நிற்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதனால் இந்த நாட்களில் இந்த பயத்தை நீக்கி போற்று அன்பானவர்களே. ஆமென். பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். the love of God will overcome the fear in us. ஆமென். தேவனுக்குள்ளாக நமக்கு உறுதியான அன்பு இருக்கும் பொழுது தேவன் பலத்தையும் ஞானத்தையும் ஒத்தாசையும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராக அன்பானவர்களே கர்த்தர் இருக்கின்றார். இரண்டாவது காரியம் அன்பானவர்களே, நமக்கு அறிந்த காரியம், எப்படி நமக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது? நம்மளுடைய தசம பாகம், நம்மளுடைய காணிக்கையின் மூலியமாக தான். When it is through our tithes and our offering, right? Whatever we receive, that blessings from God, ஆண்டவர் இந்த நாட்களிலே வேலையின் வாய்ப்புகள், ஆமென், அநேகர் வேலை திண்டாட்டங்கள் பிரச்சனைகளோடு இருக்கிற இந்த சூழ்நிலை நேரங்களிலே கூட ஒரு சிலர் அப்படியாக நிலைமையில நாம் கடந்து போகின்றோம். ஆனால் அநேகருக்கு தேவன் இன்னும் வேலையை கர்த்தர் கொடுத்து வருகின்றார். வேலை செய்கிற வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து வருகின்றார். ஸோ இந்த வருகிற இந்த ஆசீர்வாதத்திலே, இந்த பணத்தில் இருந்து தேவனுக்கு அவருடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நாம் செலுத்த அன்பானவர்களே நாம் மறந்து விடக்கூடாது. We should not forget to give our offering and tithes. That brings glory and honor to God. That is the best thanksgiving gift that we can give to our Lord Jesus Christ. இயேசுவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நம்மளுடைய கொடுப்புதல். ஆமென். பாருங்க, இந்த மல்கியா புஸ்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn with me to Malachi chapter 3. We will just go through from verse 6 to verse 12. மல்கியா 3வது அதிகாரம் 6லிருந்து 12வது வசனம் வரலையும் அப்படியாக நாம் கொஞ்சம் வாசித்து நாம் அப்படியாக நாம் கடந்து செல்வோம். மல்கியா தீர்க்கதரிசியின் மூலியமாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கொடுப்புதலை குறித்து அவர் பேசுகின்றார். எவ்வாறு பேசுகின்றார் பாருங்க. 6வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், For I the Lord do not change. Therefore you, O children of Jacob, are not consumed. முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது 6வது வசனம், இந்த தேவன் மாறாத தேவனாக இருக்கிறது. உலகத்தில் எல்லாமே மாறி போகிறது இல்லை. ஒரு ஹேண்ட்ஃபோன் நம்ம வாங்கி வரும்பொழுது, கடையை விட்டு வெளியே வரும்பொழுது நம்ம பார்க்குறோம் இன்னொரு மாடல். அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஹேண்ட்ஃபோன் மாடல்ஸ் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு சில மாதங்கள்லேயே புதிய மாடல்ஸ் மாறிக்கொண்டே இருக்கிறது. வாகனத்தை பாருங்கள், மாறிக்கொண்டே இருக்கிறது. வஸ்திரங்கள், நாம் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அந்த டிசைன்ஸ் மாறிக்கொண்டே வருகிறது. ஸோ நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே மாறிப்போகிறது. ஆனாலும் நம் தேவன் மாறாத ஆண்டவராக இருக்கின்றார். Our God is an unchanging God. He is truth. His truth will never change. He's unchanging God, right? From generation to generation. Amen. யாக்கோபு, ஈசாக்கு, ஆமென், ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கின் தேவன் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், மாறாத தேவன். அப்போ அவர் சொல்கிறார், நான் இருக்கிறபடியே இருக்கின்றேன். I am who I am and I'm still the same. I am an unchanging God and I do not consume. ஆமென். நான் அவிதமாக கோபத்திலே எல்லாத்தையும் அழித்து போடவில்லை. ஆமென். நோவாவின் காலத்திலே அழித்து போட்டார். மனுஷர்களுடைய அசுத்தங்கள் அதிகரித்து வந்தது. சோடோம் கோமோரா பட்டணம் அப்படியான ஒரு அசுத்தத்துக்குள்ளாக கடந்து வந்த தேவன் அழித்து போட்டார். ஆனாலும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே.
ஆமென். ஆண்டவருக்குள்ளாக எவ்வளோ நெருங்கி நாம் வாழுகின்றோம். ஆண்டவர் இன்னும் நமக்கு கிருபையும் பலத்தையும் அவர் கொடுத்து கடந்து வருகின்றார். பிரியமான God has given us grace that we may sail through. ஆமென். நாம் அவிதமாக கிருபை பெற்று நாம் கடந்து வருகின்றோம். அப்போ அவர் சொல்கிறார், நான் மாறாத தேவன், நான் அவிதமாக பட்சித்து போடாதபடிக்கு நான் மாறாமல் கிருபையாய் உங்களை நடத்தி வருகின்றேன். ஆமென். In verse 7, from the days of your fathers you have turned aside from my statutes and have not kept them. Return to me and I will return to you, says the Lord of hosts. Right? But you say, how shall we turn? ஆமென். அந்த நாட்களில், மல்கியா நாட்களில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை விட்டு மறுதலித்து அவர்கள் வேறு வழிக்கு அவர்கள் கடந்து போனார்கள். பல தீமையான காரியங்களை செய்தார்கள். பாலை வணங்கி வந்தார்கள். ஆமென். விக்கிரங்களை வணங்கி வந்தார்கள். அந்நிய பெண்களை திருமணமாக செய்து அவ்விதமாக அவர்களுடைய வழிகளிலே அவர்கள் போய் கடந்து வந்தார்கள். ஸோ தேவனை மறந்து அவர்கள் வாழ்ந்து அப்படியாக இருந்தார்கள் என்று சொல்லி அன்பானவர்களே இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த பகுதியில் விசேஷமாக அந்த ஆண்டவரை விட்டு விலகாமல் அவர்கள் கூட இருந்தாலும் கூட தேவனை அவர்கள் முழு இருதயத்தோடு தேடவில்லை. ஆமென். அவர்கள் ஆண்டவர் கேட்கிறார், எவ்வாறு நீர் என்னை விட்டு கடந்து போனாய்? எவ்வாறு நீர் என்னை தேடவில்லை? how shall we not return? Right? That's what you ask. Right? Will man rob God? ஆண்டவரை நீ ஆண்டவர் இடத்துலேருந்து திருடுவாயா? ப்ளீஸ் ரீட் இன் யோர் டிரான்ஸ்லேஷன். தமிழில் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். மல்கியா 3:6-12 நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். ஆண்டவரை கொள்ளை அடிப்பீர்களா அல்லது திருடுவீர்களா? ஆண்டவர் இடத்துலேருந்து திருடுவீர்களா என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி அவர் கேட்கின்றார். Will man rob God? And yet you are robbing me. But you say, how have we robbed you? ஆமென். எப்படி கடவுள் இடத்துலேருந்து நாங்கள் திருடணுமா? இல்லையே. ஆமென். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டு தானே இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் சாதாரண போல செய்து கொண்டு தானே இருக்கின்றோம். நாங்கள் ஒன்றுமே செய்யலையே என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி 2 பகுதிகளில் ஜனங்களுடைய பகுதியிலிருந்தும் எழுதுகின்றார். ஆண்டவர் பேசுகிற காரியங்களிலிருந்தும் அவர் எழுதுகின்றார். And how have we robbed you? எவ்வாறு கர்த்தரை நாம் கொள்ளை அடித்திருக்கின்றோம்? In your tithes contribution, right? In tithes and contributions. உங்களுடைய தசம பாகத்திலே காணிக்கை கொடுப்பதிலையும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கர்த்தரை வஞ்சித்திருக்கிறீர்கள், கர்த்தரிடத்திலிருந்து கொள்ளை அடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்படியாக தெளிவாக மல்கியா தீர்க்கதரிசி அன்பானவர்களை பேசுகிறார். கடினமான வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள், 9வது வசனத்தில் சொல்லுகிறார், யூ ஆர் கர்ஸ்ட், நீர் சபிக்கப்பட்டவன். யூ ஆர் கர்ஸ்ட் வித் a curse, for you are robbing me, the whole nation of you. Bring the full tithe into the storehouse, that there may be food in my house, and thereby put me to test, says the Lord of hosts. என்னுடைய தேவாலயத்திலே போஜனம், ஆமென், உணவு பண்டசாலயத்திலே அவ்விதமாக அந்த நாட்களிலே பாருங்கள், ஆலயத்திலே அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்யும்படியாக உணவு பொட்டணங்கள், உணவு பொருட்களை ஸ்டாலை வைத்திருந்தார்கள். விதவைகள், ஏழைகள் அந்த இடத்துல என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டார்கள். அதை எப்படி சேகரித்தார்கள்? இவ்விதமாக வருகிற காணிக்கைகள், தசம பாகங்களிலே அந்த சேமிப்பை அவர்கள் வைத்து ஜனங்களுக்கு உதவி செய்தார்கள். இந்த நாட்களிலே எவ்வாறு நம்மளுடைய கொடுப்புதல் இருக்கிறது? பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எவ்வாறு கர்த்தருக்காக நாம் கொடுத்து வருகின்றோம்? இந்த டைட்ஸ் என்று சொல்லும் பொழுது 10லே 1%. ஆமென். 10லே 1 பங்கு, 1/10. ஆமென். இன்றைக்கு நாம் 1000 வெள்ளி எடுப்போம், நம்மளுடைய வருவாய் இருக்குமானால் நாம் என்ன செய்வோம்? 100 ரிங்கிட் கர்த்தருக்காக நாம் கொடுக்க வேண்டும். 3000 ரிங்கிட் நம்மளுடைய சேலரி இருக்குமானால் அன்பானவர்களே, நாம் 300 ரிங்கிட் கர்த்தருக்காக நாம் கொடுத்து விட வேண்டும். இன்றைக்கு அவ்விதமாக 10% நாம் கொடுத்தால் நம்மளுடைய சபையின் எல்லா தேவைகளையும் நாம் சந்திக்க நாம் முடியும். ஆமென். இன்றைக்கு சதவீதத்தை எடுப்போமானால் எல்லாருமே அவ்விதமாக கொடுப்பது கிடையாது. ஒரு சிலர் தான் நாம் அப்படியாக கொடுத்து வருகின்றோம். ஆமென். இன்றைக்கி எல்லோரும் அப்படியாக கொடுக்க அன்பானவர்களே, நான்
நான் இந்த இந்த நாளில் அப்படியாக இந்த தருணத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன். அநேக வாரங்கள் நான் பேசி வருகின்றேன். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுப்பதை குறித்து நான் குறைவாக இட்ஸ் வித்தின் யூ அண்ட் காட், ரைட்? டுடே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்கரேஜ் யூ, ட்ரை அண்ட் சி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆமென். இந்த 9வது வசனத்தில் தொடர்ந்து நம்ம இறுதி பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், right? In verse 10, bring the full tithe into the storehouse, that there may be food in my house. Thereby put me to test, says the Lord. Put me to test, says the Lord. Put me to test, says the Lord of hosts, if will not open the windows of heaven for you and pour down for you a blessing until there is no more need. Hallelujah. இடம் கொள்ளாத வானத்தின் பலகாணிகளை திறந்து, வசனம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நன்றாக ஞாபகம் இருக்கிறது. வானத்தின் பலகாணிகளை திறந்து இடம் கொள்ளாதபடிக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். I will bless you. Today you are going through hard time. ஆமென். உங்களுக்கு பண கஷ்டமா, நெருக்கடியா, வேதனையா, நிந்தனையா, இன்றைக்கி தைதிங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியமானவர்கள். ட்ரை வித் யோர் தைதிங். இன்றைக்கி வருகிற வருமானத்தில் ஒரு 10ல் இந்த ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து தேவாலயத்துக்கு, ஆமென், எனக்காக இல்லை, ஆமென், நீங்கள் தேவ ஆலயத்துக்கு நீங்கள் கொடுங்களேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே இவ்விதமாக அநேகர் சாட்சி கூறியிருக்கிறார்கள். many have come forward and testified when they gave to the living God. ஆண்டவருக்காக உண்மையாய் கொடுக்கும் பொழுது தேவன் நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை அன்பானவர்களே நம் வாழ்க்கையில் அப்படியாக செய்திருக்கிறார். ஆகையாலே இவ்விதமாக நாம் வசதியாக இருந்து விடாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார். அமேன். தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். அமேன். ஆண்டு சொல்லுகிறார், இவ்விதமாய் வானத்தின் பலகாணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I bless until there is no more need. In verse 11, I will rebuke the devourer for you, so that I will not destroy the fruits of your soil, and your wine the field shall not fail to bear, says the Lord of hosts. Then all nations will call you blessed, for you will be a land of delight, says the Lord of hosts. ஹல்லேலூயா. இவ்விதமாய் நாம் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, நம்மளுடைய குடும்பம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படலை, ஆனால் நம்மளுடைய சபை, ஆமென், நம்மளுடைய சுற்றிலே இருக்கிற ஜனங்கள், தேசம், கொஞ்சம் சிறிய காரியங்கள், இந்த சிறிய காரியங்களிலே உண்மையாக இருக்கும் பொழுது இவன் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிலத்தை ஆசீர்வதிக்கின்றார். ஜெபங்களை கர்த்தர் கேட்கின்றார். பெரிய காரியங்களை செய்து கடந்து வருகின்றார் சொல்லி நாம் அப்படியாக நாம் பார்க்கின்றோம். ஸோ ஆகியாலே அன்பானவர்களே, நாம் கொடுப்பதிலே நாம் அசதியாக இருந்து விடாதபடிக்கு இந்த தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நாம் உற்சாகமாக செலுத்த அன்பானவர்களே நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த நாளிலே வாசித்த அந்த பகுதியிலே கூட அப்படியாகத்தான் நாம் பார்க்கின்றோம். 6வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 9:6 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது அதிகாரம் 6லிருந்து 9வது வசனத்திலையும் அவ்வாறு தான் நாம் பார்க்கின்றது. The point is this: whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows bountifully will also reap bountifully. ஆமென். இவ்விதமாய் சந்தோஷமாக மிகுதியாக அறுவடை செய்கிறவன் சந்தோஷமாக ரொம்ப அதிகமாக அவன் என்ன செய்கின்றான்? அறுவடை செய்கின்றான். கொஞ்சமாக பிசினத்தனமாக கொஞ்சம் எனக்கு இருந்தால், எனக்கும் என் மனைவிக்கு பிள்ளைக்கு இருந்தால் மாத்திரம் போதும்னு கொஞ்சமாக விதைக்கிறவன் கொஞ்சம் தான் என்ன செய்ய முடியும்? அன்பானவர்களே, அறுவடை செய்ய முடியும். கொடுப்பதிலை குறித்து விதமாக கொரிந்தியர் சபைக்கு பவுல் என்ன செய்கின்றார்? அவர் தெளிவாக அவர் எழுதுகின்றார். Each one must give as he has decided in his heart, not reluctant or under compulsion. கட்டாயமாக பிசினித்தனமாக இல்லைங்க, ஆனால் சந்தோஷமாக. The Lord loves a cheerful giver. சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கிறவர் இடத்துல கர்த்தர் என்னது? பிரியமாக இருக்கின்றார். That's why I always never, it's between you and God. நான் இன்றைக்கு நாம் ஒரு போதகர் அல்ல, எத்தனையோ போதகர்கள் எனக்கு முன்பதாக வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் என்னது? கொடுப்பதை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்களும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பொருத்தனை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு விசுவாசம், நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலே நாம் பலப்பட வேண்டும், இன்னும் வளர வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா.
உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். ஆமென். சந்தோஷமாக கத்தரிடத்தில் இந்த காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் கொடுப்பது. ஆமென். கிவிங் ஜாய்ஃபுல்லி cheerfully unto the Lord, and God is able to make all grace abound to you, that so that having all sufficiency in all things, and he has distributed freely, he has given to the poor. ஆமென். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் போய் சேர கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்கள், நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தேவன் அவிதமாக செயல்படுத்தக்கூடிய கர்த்தராக இருக்கின்றார். ஆகையால் இந்த நாட்களில் அன்பானவர்களே, முதலாவது நம்மளுடைய தாளந்துகளை கர்த்தருக்காக நாம் கொடுப்போம். லெட்ஸ் கிவ் our talents, of our talents unto the Lord. Be always avail, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த ஊழியங்கள் செய்வதற்காகவும் ஏதாவது காரியங்களை நாம் செயல்படுத்த நம்ம ஆயத்தமாக இருக்கும். தேவனுக்கு நாம் கொடுப்பதில்லை, அப்படியாக நம்ம ஆயத்தமாக இருக்கு. இரண்டாவது, நாம் கொடுப்பதில்லை. நம்மளுடைய காணிக்கை தசம பாகங்களை கர்த்தருக்காக உற்சாகமாக அன்பானவர்களே நாம் கொடுக்க வேண்டும். By giving our offering in tithes unto the Lord, right? We show gratitude our Lord Jesus. ஆண்டவருக்காக அப்படியாக நம்மளுடைய நன்றியை அப்படியாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக அன்பானவர்களே, இந்நாட்களிலே நாம் நன்றி உள்ள வாழ்க்கை. ஆமென். இந்த நாட்களில் அநேகர் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆமென். பலவிதமான துயரங்கள், வீடு ரெண்டல் கட்ட முடியாமல், வாகன வசதிகள், வாகனத்தை ஃபோகோ பண்ணுகிற அளவுக்கு கட்ட முடியாமல், பலவிதமான நிலைமைகளுக்குள்ளாக ஜனங்கள் கடந்து போகிற அன்னைக்கு அநேகர், நீங்கள் சபை மக்கள் ஒரு சிலர் நம்ம வேதனை நிந்தையில் கடந்து போகிறோம். ஸ்டில் மேனேஜபிள். ஆமென். எப்படியோ நம்ம நடத்தி வருகின்றோம். ஆகையாலே இந்த நாட்களில் நம்மளுடைய வீடுக்காக நன்றி செலுத்த வேண்டும், வாகனத்துக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம், பிள்ளைகள், உறவுகள், அதுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கி நம்ம சுற்றிலும் வந்திருக்கிற பலவிதமான ஆசீர்வாதம், God has blessed us abundantly. நல்ல முறையிலே போதகர் கத்தர் கொடுத்திருக்கிறார், சபையை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேசத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், இன்னும் உணவு கொடுத்திருக்கிறார். இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். பல காரியங்கள், ஸ்பாட்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அச்சீவ்மெண்ட்ஸ், கல்வியின் காரியங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு பதவி உயர்வை இந்த ஆண்டிலையும் கத்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கடந்து போயிருக்கிறது, ஆனால் ஒரு சிலருக்கு தேவன் உயர்வை கத்தர் கொடுத்து வருகிறார். ஸோ பல ஆசீர்வாதங்கள் அண்ட் ஹீலிங். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோமானால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேர் அன்பானவர்களை நம்மை விற்று கடந்து போய்விட்டார்கள். many have passed away these past 2 years. so many deaths has taken place. the Lord has kept us alive. இந்த நாளில் கூட நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுது கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் அல்லவா? we just thank the Lord because we are still alive. நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆகையாலே அன்பானவர்களே, இந்த நாளிலே நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை நாம் தொடர்ந்து நாம் சேவிப்போம். அவருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம், வணங்குவோம், மகிமைப்படுத்துவோம். தேவன் பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தொடர்ந்து செய்வாராக. வாருங்கள், தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபித்து இப்படியாக நாம் கடந்து செல்வோம். லெட்ஸ் லுக் டு காட் பிரேயர். ஜீவனுள்ள தேவனை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழ, பிழைக்க, ஜீவிக்க எங்களை அழைக்கிறீர் அப்பா. கர்த்தாவை எங்களுடைய தாளந்துகளை ஆண்டவரை நாங்கள் மறைத்து ஒளித்து வைத்து விடாதபடிக்கு, பயந்து ஆண்டவரை ஓடிவிடாதபடிக்கு அந்த தாளந்துகளை உற்சாகமாக பயன்படுத்த, பாட, ஆண்டவரை உமக்கு இசைக்கரை வாசிக்க, ஊழியங்களை செய்ய இவனைகளை பயன்படுத்தும் அப்பா. ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் நாட்களில் அப்படியாக பின்வாங்கி சென்றிருந்தால் எங்களை மன்னியும் அப்பா. Lord, forgive us if we have, Lord, forsaken, if we have, Lord, turned back in our ministry. So Lord, forgive us, O Lord Father. This day we ask for your grace, we ask for your direction, we ask for your leading, O Lord, that we may, Lord, continue to serve you, Lord, joyfully, wholeheartedly, O Father. Help us, guide us and lead us, O Lord Father. We want to, Lord, thank you. We thank you for all your providence, Lord. ஆண்டவரே, செய்திருக்கிற நன்மையான நல்ல வீடு, வாகனம், ஆண்டவரே, உணவு, உறவுகள், எல்லா காரியங்கள் கொடுத்து வருகிறதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து ஆடிப்பாடி மகிமைப்படுத்துகின்றோம் அப்பா. இந்த நாட்களிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க, உண்மை உள்ளவர்களாக உமக்கு வாழ எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே,
எங்களுடைய கொடுப்பதிலே, எங்களுடைய தசம பாகம் காணிக்கைகளிலே நாங்கள் கொடுப்பதிலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே ஆராதனை கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு இடைபெறும். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் தூய நல்ல பிதாவே, ஆமென். இறுதி பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை நம் முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். லெட்ஸ் சிங் த க்ளோசிங் சாங். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பீர். கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பீர். கல்லை பிளந்து முடிக்க தண்ணீர் தருவீர். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனை முறைமை வேலைக்குள்ளாக அப்படியாக நாம் கடந்து செல்வோம். லெட்ஸ் டூ தி கம்யூனியன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டுகெதர். விதமாக அன்பானவர்களே நாம் கடந்து செல்வோம். இந்த கீழ்வரும் அந்த ஆர்டரை நீங்கள் சேர்ந்து கூறும்படியாக உங்கள் யாவரையும் நான் அழைக்கின்றேன். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகின்றோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்,
வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆமென். அன்பானவர்களே, நாம் ஜெப சிந்தையோடு நம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கும் நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கு நினைப்புட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து நமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தேவ சுவாபத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேர்களுக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை அன்பானவர்களே நாம் சேர்ந்து நாம் கூறுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகின்றோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கு ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம். அவருடைய சாயலில் நாங்கள் வளருவோம். அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நாட்களில் எங்களுக்கு பங்கு பெற கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியை சமாதானத்தை தாரும். ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது சபை குடும்பத்தின் தலைவர்களோ அல்லது தலைவியோ இப்பொழுது நீங்கள் இவ்விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எலமெண்ட்ஸை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இப்பொழுது நீங்கள் பகிர்ந்து கொடுக்கபடியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்பானவர்களே, விதமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக கோர சிலுவையிலே பாடுகளுக்காக அக்கிரமங்களுக்காக விதமாக அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. விதமாக அவருடைய இரத்தம் நமக்காக கோர சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்டது. இந்த நாளிலே விசுவாசத்துடன் அவருடைய சரீரத்திலையும் அவருடைய இரத்தத்திலையும் அன்பானவர்களே நாம் பங்கு பெறுவோம்.
இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். லெட்ஸ் ப்ரே. Father God, we want to thank you, Lord. We praise you for your mercies, O Lord. Thank you for this service that, Lord, even through media we can praise you, exalt you. Wherever we may be, O Lord Father, in our homes, we can exalt your name. ஆண்டவரே, இப்படியாக வீடுகளிலிருந்து இந்த மீடியா மூலியமாக ஆராதிக்க கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி அப்பா. இந்த வாரத்திலே அப்படியாய் கர்த்தாவின் மாதத்திலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ, ஆண்டவரை சேவிக்க, ஜீவிக்க, பிழைக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராய் நான் செபிக்கின்றோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மாலை எல்லாம் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவரே, செயல்படுத்தும் அப்பா. தடைப்பட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவரை நீக்கி போடும் ஆண்டவரே. இந்த வாரத்திலே புதிய ஆசீர்வாதங்கள், வெற்றி, பெலன் எங்களுக்கு கடந்து வர நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். Yes, Lord, bless this week, bless this new month that we are entering, Lord Father. We ask and pray that, Lord, you bless these days, Lord Father, that, Lord, this COVID will cease, Lord Father, and Lord, everything will come back to normal. Help us to open the church, Lord Father, the schools as soon as possible. ஆண்டவரே, பள்ளிகளையும் சபையும் சீக்கிரமாக திறக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராய் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் கிருபையும் தயவையும் கர்த்தர் தேவன் நீர் கொடுத்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து தேவன் பலப்படுத்தி வழி நடத்துவீராய் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் தூய நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம், பிதாவாகிய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து கடந்து வருவதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாரத்திலே மாதத்திலே ஆசீர்வதித்து பலப்படுத்தி தேவன் நடத்தி வருவாராக. The good Lord continue to bless you in all the ways, in all the works that you do. God bless you. Amen.